ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதானதை தொடர்ந்து ஈவினிங்கே வெளியாகிட்டாரு. அந்த வெளியே வந்த உடனே திரும்ப ஒரு சர்ச்சையான பேச்சை பேசினாரு. நான் என் மனைவி கூட இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்கேன் இப்படின்னு சொல்லி திரும்ப விஜய் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினாரு. அண்ட் அவர் பேசின பேச்சு ரொம்ப விமர்சனமான நிலையில திவ்யா சத்யராஜ் அவங்க பங்குக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசி இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதய அண்ணா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, அவர் யாரையும் தப்பா பேசவே இல்லை, அப்படியே நீங்க தப்பா பேசணும்னு சொன்னாலும் பட் உதயண்ணா எங்களை பொறுத்த வரைக்கும் சரியா தான் பேசியிருக்காரு. அவர் மேடை நாகரிகம் தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு. அன்னைக்கு மேடை நாகரிகம் தெரியாம பேசல, நீங்க தேவையில்லாம அவர் மேல பொய் கேஸ் போட்டு வேணும்னே உள்ள தள்ளுறீங்களே, இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சின்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி திவ்யா சத்யராஜ் செம்மையா உதயநிதி பேச்சுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்னு. அவர் எவ்வளவு தப்பா பேசியிருக்காரு. நீங்களும் ஒரு பெண் தானே, ஒரு பெண்ணை அவர் எவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அப்படி இருக்க மத்தியில நீங்க எப்படி அவங்களுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு திவ்யா சத்யராஜ் பேச்சை இப்ப செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க உதயநிதி பேசுனது த்ரிஷா அவர்களை பத்தி தான். அப்பவே குஷ்பு அவர்கள் த்ரிஷா அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த த்ரிஷா அவர்கள் சைட்ல இருந்தும் உதயநிதி ரொம்ப தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப திவ்யா சத்யராஜ் அவர்களும் தப்பா பேசியிருக்கிறத தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் சைட்ல இருந்து கண்டிப்பா இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம், எதுக்கு தேவையில்லாம எங்களை பத்தி பேசுறீங்க, உங்க அரசியல் வாழ்க்கையில எங்களை பத்தி பேச என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் சீக்கிரமே இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்களா திவ்யா சத்யராஜ் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க ரசிகர்கள். இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.